Hi, hello friends. Welcome back to my channel Kokila Times. நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோகிலா டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பண்ண போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கான ரெசிபியாக இருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நேம் சன்னா வெஜிடபிள் கட்லெட். இது எப்படி செய்யுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சன்னா வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்ச சன்னா 1 கப், பொடி பொடியாக நறுக்குன பீன்ஸ் 1 கப், கேரட் துருவின கேரட் 1 கப், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 கப் கேபேஜ், ஒரு பாயில் பண்ணி எடுத்து வச்ச கொஞ்சம் கார்ன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் புதினா வாஷ் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க கார்ன் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க, திப்பியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பேனில் வந்து நல்லா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது 1 by 1 வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். பீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃப் பாயிலில் இருக்க வந்து கார்ன்ஸ் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அப்புறம் கேபேஜ் 1 by 1 வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க வந்து வாட்டர் வந்து நல்லா மாய்ஸ்சர் ஆகி ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம இந்த கட்லெட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் நமக்கு அந்த கட்லெட் ஷேப் வராது. அதனால் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா, அப்புறம் உப்பு இதெல்லாம் தான் நம்ம போடணும். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இருக்கிறத வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும், காய்கறியோட மசாலா நல்லா வதங்கட்டும். இதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 minutes ஆகும். நல்லா அந்த மசாலா பிளெண்ட் ஆகிறதுக்கு வெஜிடபிள்ஸோட நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி 2யும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 minutes வதக்கணும். நான் புதினாவோட ஃப்ளேவர் வந்து வெஜிடபிள்ஸில் இறங்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து ஒரு 2 minutes அடுப்பில் இருக்கும் போதே சூடாக இருக்கும் போதே ஒரு 2 minutes போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கட்லெட்டோ பிசையும் போது நமக்கு சூடு இல்லாமல் இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து சன்னா பேஸ்ட் வந்து போடணும். சன்னா பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி ஆற வச்ச வெஜிடபிள்ஸ் அந்த போட்டுட்டு அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசையணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம இந்த மாவு, கடலை மாவு, இந்த அரிசி மாவெல்லாம் இதுக்கு பைண்டிங் கொடுக்குது. ஸோ நல்லா அழுத்தி பிசையணும். மீன்வேல் வந்து அங்கே எண்ணெயும் வச்சாச்சு. நல்லா உருட்டி நல்லா திக்காக வந்து பிசையணும். ஏன்னா கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா திக்காக தானே இருக்கும். ஸோ அதனால் நல்லா திக்காக பிசையணும். அந்த கட்லெட் ஷேப் ரவுண்டாகவும் கொண்டு வந்து நல்லா அமுத்தி விடுங்க. அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடை மாதிரி தட்டக்கூடாது, கொஞ்சம் நல்லா பெருசாக திக்காக தட்டணும். இது மாதிரி நல்லா ரவுண்ட் கட்லெட் ஷேப் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் நமக்குமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் போது ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் போட்டுக்கிறது நம்ம சன்னா தான் போட்டுக்குவோம், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்கிறது அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். நம்ம செஞ்ச கட்லெட்டில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால ஃபைபர், பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ஃபைபர்ஸ் கண்டென்ட் கூட இருக்குது. குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் இதை கொடுக்கலாம். இந்த கட்லெட்டில் நான் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இதுவே எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட்லெட் பிளேட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதோ உங்களுக்காக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.